மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று நீங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக ஆமென் வைக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சந்தோஷத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன் பாருங்கள். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை: மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு எவ்வளோ வேகமா போறீங்க? நேரம் சரியா கடைபிடிக்கிறீங்களா? உங்க சபையினுடைய ஆராதனை நேரம் என்ன? உங்க போதகர் சபைக்கு ஆராதனைக்கு நேரம் எத்தனை மணிக்கு கொடுத்துருக்காரு? அங்க நீங்க சரியான நேரத்துக்கு போறீங்களா? இன்னொன்னு, மகிழ்ச்சியோட போறீங்களா? ஏன்டா இவங்க இப்படி சொல்றாங்க, சர்ச்சுக்கு போனா பாஸ்டர் கேள்வி கேட்பாரு, சர்ச்சுக்கு போனா அம்மா அப்பா கேள்வி கேட்பாங்க, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராதனைக்கு போக விரும்புறீங்களா? இல்லை, அவங்களுக்காக, இவங்களுக்காக, பெற்றோர்களுக்காக, நண்பர்களுக்காக, சில பேர் கட்டி கொள்ள போகிற மனைவிக்காக, காதலிக்காக சபைக்கு போவாங்க. யாருக்காகவும் சபைக்கு போகாதீங்க. நீங்க மகிழ்ச்சியோட உங்களுக்காக, உங்களை காத்த தெய்வத்திற்காக, உங்களுக்கு நன்மை செய்த தெய்வத்திற்காக அவருடைய சந்நிதிக்கு முன் போங்க. மகிழ்ச்சியோட போங்க, சந்தோஷமா போங்க. கர்த்தர் எனக்கு இந்த நாளை தந்திருக்கிறார், இந்த வாரத்தின் 1ஆம் நாள், அவர் உயிர் தெழுந்த நாள், அவருடைய சந்நிதிக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திருவிழாவுக்கு போகிறது போல, ஒரு பெரிய மனமகிழ்ச்சியான இடத்துக்கு போகிறது போல, நீங்க எப்படி ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா கர்த்தருடைய ஆராதனைக்கு போறதுல சந்தோஷமா போங்க. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? நீங்க யார் மேலேயாவது கசப்பை வச்சுக்கிட்டு, ஒருவேளை பாஸ்டர் மேல நீங்க கசப்பு வச்சிருக்கலாம், பாஸ்டர் அம்மா மேல நீங்க கசப்பு வச்சிருக்கலாம், சில விசுவாசிகள் மேல கசப்பு வச்சிருக்கலாம், சில கோபங்கள், சில மூர்க்கங்கள், சில விதமான காரணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு கர்த்தருடைய ஆராதனைக்கு நீங்க போகாம அதையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு கர்த்தரை பார்க்க நான் போகிறேன். எந்த பாஸ்டருக்காகவும் எந்த ஆலயத்துக்கும் போகாதீங்க. கர்த்தரை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைக்காக, அவர் எனக்கு பாராட்டின தயவுக்காக அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட போங்க. துக்கத்தோட போகாதீங்க. நீங்க துக்கத்தோட போவீங்கன்னா கர்த்தர் உங்க ஆராதனையில மகிமைப்பட மாட்டாரு. யாருக்குள்ளேயாவது வேதனையை வச்சுட்டு, யாருக்குள்ளேயாவது குறிச்ச கசப்பை வச்சுட்டு நீங்க தேவனை ஆராதிக்க போவீங்கன்னா அது அந்த ஆராதனை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, மகிழ்ச்சியோட அவருடைய சந்நிதிக்கு முன் போங்க, ஆனந்த சத்தத்தோட பாருங்க. நீங்க சபைக்கு போனா நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்களா? நம்ம வாய்க்கிலேயே பேசுவோம், வாய்க்கிலேயே சண்டை போடுவோம், எல்லாம் நல்லா செய்வோம். நம்ம சத்தம் ஒரு தெருவுல இருந்து 2 தெருவுக்கு கேட்கும். நம்ம ஆபீஸ்ல போடுற கூக்குரல் பயங்கரமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய் பேச போனா, அட இவன் வந்தா பயங்கரமா பேசுவான், காமெடி பண்ணுவான், இவ்வளவு நல்லா இருக்கும், வந்தாலே கலகலப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சபைக்கு போகும்போது, சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகும்போது உங்க சத்தங்கள் எப்படி இருக்கிறது? ஆனந்த சந்தோஷத்துடனே, மகிழ்ச்சியுடனே உங்க சத்தம் எப்படி இருக்குன்னா கம்பீரமா இருக்கணும். நல்லா கையை தட்டி வாயை திறந்து பாடணும். சில விசுவாசிகள் ஆராதனைக்கு வந்தா அப்படியே கம்முன்னு இருந்துட்டு பாட்டு பாடுறதில்ல. என் சபையில அப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சு நான் சொல்றல. எங்க சபை விசுவாசிகள் நல்லா கையை தட்டி நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுவாங்க. பெருமைக்காக சொல்லல. நீங்களும் ஆனந்த சத்தத்துடனே, நல்ல சத்தமா, மகிழ்ச்சியோட, கம்பீர சத்தத்தோட நல்ல ஆண்டவரை நீங்க துதிக்கணும். வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நீங்க துதிக்கணும். யாருக்காகவும் துதிக்காதீங்க. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, ஒருவன் என்னை மகிமைப்படுத்துவானேயானால் அவன் என்னை அல்ல பிதாவை மகிமைப்படுத்துகிறான், பிதாவை மகிமைப்படுத்துகிறவனை நானும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க அவருடைய சந்நிதிக்கு போகும்போது நல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க. வேதம் சொல்லுகிறது, முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்துல நீங்க அன்பு கூறுங்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு அவரிடத்துல நீங்க அன்பு கூறணும். அங்க பாட்டு ஒரு மாதிரி சொதப்புனா கூட நீங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்களும் கர்த்தரும் நல்ல ஆனந்த சத்தத்தோட கர்த்தரை நல்லா துதிங்க, கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. நீங்க எவ்வளவுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களை நீங்க உட்படுத்துறீங்களோ அவ்வளவுக்குள்ள அந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பேட்டரியில சார்ஜ் ஏறுற மாதிரி தான். உங்க ஆவியில நல்ல ஒரு உற்சாகத்தை சபையில இருந்து பெற்றுக்கொள்ளணும். அங்க அபிஷேகம் இருக்குது,
அங்க தேவனுடைய அசைவாடுதல் இருக்குது, அங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. அங்க இருந்து நீங்க நல்லா ஃபுல் சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற வரைக்கும் உங்களை எவனும் அசைக்க முடியாது. எந்த பாவமும் உங்களை தொட முடியாது, எந்த சாபமும் உங்களை தொட முடியாது, எந்த விக்கிரகத்தின் ஆவிகளும் உங்களை தொட முடியாது, எந்த வியாதிகளும் உங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள். உங்க ஜெப வாழ்க்கை மாறி இருக்கும், மறுரூபமா இருப்பீங்க, பரிசுத்தமா வாழ்வீங்க. இன்றைக்கு இதை செய்வீங்களா? ஆனந்த சந்தோஷத்துடனே அவருடைய சந்நிதிக்கு முன்னாடி போங்க, மகிழ்ச்சியோட அவருடைய சந்நிதிக்கு முன்னாடி போங்க, ஆனந்த சத்தத்துடனே அவரை துதிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.